ஆனா இந்த ஒரு கிஃப்ட வாழ்க்கையில இது வரைக்கும் கல்யாணத்துக்கு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. பேப்பர் பண்ணலாம். இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடுவோம்னு நினைச்சோம். பட் இன்னைக்கு இங்க வெஜ் தான். நம்ம மதுரை என்ன ரொம்ப சோதிக்குது பாருங்க. பையன் வந்து நேபாளக்காரன். இங்க வந்தோன்னா அப்படியே தமிழ் கல்ச்சர் மாறி இருக்கு. வினோத்குமார் பெருமாளுக்கு இன்னைக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு இவங்க திருமண நாள் மட்டும் கிடையாது, என்னோட திருமண நாள் கூட. நான் இங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ்ல இருக்கேன். இன்னைக்கு வந்து மதுரை பிரான்ச்சைஸியோட மேரேஜ். நாங்க ஏற்கனவே போன வீடியோல பார்த்தோம். அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கிஃப்ட் வாங்கியிருக்கோம். சம்பத் கான் சார்பா ஒரு கிஃப்ட்டும், என்னோட சார்பா ஒரு கிஃப்ட்டும். ஆனா இந்த ஒரு கிஃப்ட வாழ்க்கையில இது வரைக்கும் கல்யாணத்துக்கு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பா என்ன கிஃப்ட் அப்படின்றத பொறுத்து இருந்து பாருங்க. சம்பத் கான் பேக் பண்ண உடனே எடுத்து போறீங்க. ஒண்ணு ரெடி ஆயிடுச்சு. பார்த்து பொண்ணு மாப்பிள்ளையே நீங்க வாய் அடிச்சிடணும். ஆமா, என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்னதான் தங்கத்தை கொடுங்க, வெள்ளியை கொடுங்க, பணத்தை கொடுங்க, இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை பார்த்து கண்டிப்பா அவங்க ஆச்சரியப்பட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் தான் இருக்கு. என்னன்னா நாங்க டைரக்டா இங்க இருந்து வாங்கிட்டு நேரா நாங்க மண்டபத்துக்கு போறோம். போயிருவோமா? வாங்க போயிருவோம். இந்த டைமிங்க ஃபாலோ பண்றது சம்பதுக்கான சுத்தமா அந்த விவசாயம் இல்லைங்க. வேகமா போகணும். இங்க பாருங்க, கல்யாணம் முடிஞ்சது ஒரு 11:30 மணிக்கு. மணி இப்போ 1:15 ஆச்சு. இந்நேரம் பொண்ணு மாப்பிள்ளையே சாப்பிட்டுருப்பாங்களா? மண்டபத்துக்கு காலி விட்டு 2 மணிக்கு கிளம்புறாங்களாமா? கரெக்டா இருக்கு. போறோம். வீட்டுக்கு போய் வீட்டுக்கு தான் போய் கொடுக்கணும். கிஃப்ட் பிரிக்கிறது இருக்கு பாருங்க. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு பேக் பண்ணும்போது அவங்க பிரிக்கும் போது அவ்வளவு சங்கட்டமா இருக்கும். ஏன்னா போட்டு கொதருவாங்க. என்னோட கல்யாணத்துல நானே அப்படிதான் பண்ணேன். 2 கிஃப்ட்டுமே ரெடி ஆயிடுச்சு. வேகமா கார் எடுத்து போனோம். கரெக்டா நாங்க இருக்கிற இடத்துக்கும் மண்டபத்துக்கும் 8 கிலோமீட்டர் இருக்கு. கிஃப்ட் ரொம்ப வெயிட் முடியல. சுமந்துட்டு போகணும். வந்தாச்சு. வாங்கிங்களா உங்க பொண்ணா? அன்னைக்கு இருட்டில் ஒழுங்கா தெரியல. பாருங்க, பையன் வந்து நேபாளக்காரன். இங்க வந்தோன்னா அப்படியே தமிழ் கல்ச்சர் மாறி இருக்கு. நம்ம ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறாரு. ஒரு வேஷ்டி சட்டை எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும். என்ன பாரு, ஆனந்த் பாரு, பெல்ட் போட்டு கட்டியிருக்கான். வேஷ்டி கட்டது. இந்த கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரையில் உள்ள நம்மளோட சிவக்கண்ணன் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாஃபோட சேர்ந்து தான் நம்ம வந்து உங்களுக்கு பிரசன்ட் பண்ண போறோம். ஏன்னா இந்த பங்கு வந்து எங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்கும் கூடவே இருக்கு. அதனால நம்ம டீம் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க வாங்க. எல்லாருக்குமே ஒரே காஸ்டியூம் பாத்தீங்களா? போன வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க. ரிசப்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு காலையில் வந்து இவங்களுக்கு கல்யாணம். கிட்டத்தட்ட நைட் நாங்கள் டிராவல் பண்ணி வந்ததுனால எங்களால் அந்த கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ண முடியல. கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு ரிசப்ஷன். கோயம்புத்தூர்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கல்யாணத்துக்கு முன்னாடி ரிசப்ஷன், அடுத்து கல்யாணம். இல்லை அப்படின்னா கல்யாணம் முடிச்சுட்டு ரிசப்ஷன். ஆனால் இங்கே 2 ரிசப்ஷன் நடக்குது இல்லையா? கல்யாணம் முடிச்சுட்டு ஸ்டேஜில் உட்காரணும். மதுரையில் மட்டும் அப்படியா? அவரு புதுசா பண்ணிருக்காப்லையா, அதனால அப்படிதான். சரி ரைட்டு. இந்த கிஃப்ட் வந்து நாங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம். இந்த கிஃப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சம்பதுக்கான நாங்களும் வாங்கணும். இன்னைக்கு வந்து உங்களுக்கு நிறைய வகையான கிஃப்ட் வந்திருக்கும் சரிங்களா? குறைஞ்சது எப்படி இருந்தாலும் ஒரு 50 கிஃப்டாச்சும் வந்திருக்குமா? அந்த 50 கிஃப்ட்லயே வந்து இந்த 2 கிஃப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி யாரும் அந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க தான் கொடுத்துருப்போம். என்னன்னு கெஸ் பண்ணுங்களேன். ஸ்வீட் பாக்ஸா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு, எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு கிடக்காரு. நம்ம தான் சிவக்கண்ணன் ரெஸ்டாரண்ட் ஒரு கடையை வச்சிருக்கோம். அப்புறம் எதுக்கு? உனக்கு தான் ஐடியா இருக்கா? இன்னொரு ஐடியா இல்ல. கண்டிப்பா நீங்க ஏதாச்சும் கொஞ்சம் யோசிக்கணும். இது தொட்டு பார்த்து கூட யோசிங்க. இது தொட்டு எப்படி கண்டுபிடிங்க? ஆனா நான் நல்லா சொல்லிடுறேன், இன்னைக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கும். யாருமே இந்த கிஃப்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது பெத்த பீஸா தான் இருந்திருக்கும். இல்ல நானா இருப்பேன். 2 பேர் தான் கொடுத்துருப்போம். என்ன கிஃப்ட்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. வெயிட்ல பேப்பர் பண்ணல.
அவ்வளவு மோசமானவங்களாம் கிடையாதுங்க. இன்னும் மாப்பிள்ள 2 பேருமே கண்டுபிடிக்க முடியல. நம்மளோட ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா நம்ம பாத்துடலாம். நன்றி மசாலா நன்றி மசாலா தான் நம்ம ஆன்லைன்ல போட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்துடும். சரி ரைட், அவங்களே டைரக்டா நம்ம ஓபன் பண்ண வச்சோம் சம்பவம். சரி ஓகே. பேரு முதல்ல எப்பவுமே பெத்த பீஸ் தான். உள்ளுக்குள்ள பாம்பு இருந்தாலும் இருக்கலாம். அதுவும் சொல்லிட்டேன். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்கன்னு. அடிக்கடி இருந்தாலும் இருக்கலாம். நான் கொஞ்சம் தள்ளி நின்னு ஓபன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுப்பீங்க. பேச முடியாது. நாளை பின்ன எங்களை எதுவும் சொல்லக்கூடாது. ஏதாவது அடி விழுந்தாலும் கேட்க கூடாது. அடி விழுந்தாளா பாராச்சல நீ ஓபன் பண்ணி கொஞ்சம் சேஃப்டிக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுப்பீங்க சொல்லிட்டேன். பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களே. ஐ திங்க் பேபி பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ட்ரெஸ் பாக்ஸ் பேபி பாக்ஸ். பேபி பாக்ஸ். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. ஃப்ளவர் பாக்ஸா? இது வந்து முதல்ல நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வரப்போற குழந்தைங்களுக்கு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பாருங்க, நாளைக்கு ஒரு அம்னீசி அப்படிதான் திருமண நாள் பிறந்த நாள்னு சொல்லுவாங்க. நாங்க திரும்ப நாள்லாம் சொல்ல மாட்டோம். ஓபன் பண்ணுங்க. அதாவது பேக் பண்ணும்போதே சொன்னல, அவ்வளவு கஷ்டப்பட்டு பேக் பண்ணுவோம். ஆனா பிரிக்கும் போது போட்டு குதறுவாங்க நல்லா. அதாவது மாப்பிளைக்கு தான் கொடுப்பாங்க. நான் பொண்ணு மாப்பிளைக்கு கொடுக்கல. நாங்க ஆக்சுவலி இந்த gift என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைக்கு வாங்கியிருக்கேன். அதாவது இன்னைக்கு வந்து எவ்வளோ கிஃப்ட் வந்திருக்கும், எல்லா கிஃப்ட்டுமே வந்து அவங்களால வந்து கடந்து போயிடலாம். இந்த ஒரு கிஃப்ட்டை வந்து அவங்களால கடக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இல்ல வாழ்க்கையே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி தான் போவோம். நேத்தே நான் சொல்லியிருந்தேன், கூடிய விரைவில் நாங்க 2 பேரை பார்க்குறோம், 3 பேரை பார்க்கணும்னு. அது சொல்லோட கிடையாது, செயலையும் நம்ம கொண்டாடணுன்ட்டு தான் இந்த கிஃப்ட். ஷூ பாக்ஸ் ஓகே. அடுத்தது பால் ஊட்டி. யாருக்கு உங்களுக்கா? கொசுவலை ஒண்ணு. என்னது? இது என்னன்னு தெரியுதா? பெட் பில்லோ தான். ஓகே ஓகே ரைட் ஓகே. இதெல்லாம் இந்த கிஃப்ட் தான் நாங்க வாங்கி தரணும்னு நினைச்சோம். நம்ம கொடுத்துட்டோம். அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா பாத்துருப்பீங்க நினைக்கிறீங்க. ஆனா இது அப்படியே பத்திரமா வச்சுப்பேன். பறக்க போற குழந்தைக்கு முதல் தான். பிறக்க போற குழந்தைக்கு நான் தான் தாய் மாமன். அதனால நாங்க முன்னாடியே இதெல்லாம் பண்ணிட்டோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க கிஃப்ட் பார்த்து? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமாண்ணா ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணா. ரொம்ப சிவகாமி சிறிலாவுக்குமே நம்ம வினோத்குமார் பெருமாளுக்கு இன்னைக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு இவங்க திருமண நாள் மட்டும் கிடையாது, என்னோட திருமண நாள் கூட. அதனால நம்ம மறக்கவே மாட்டோம் நம்ம திருமண நாள். கல்யாண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னைக்கு வந்து என்னோட திருமண நாள், அதோட இவங்களோட திருமண நாள் நினைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்குது. என்னோட திருமண நாள் மட்டும், என்னோட அண்ணியோட திருமண நாள், என்னோட குழந்தையோட திருமண நாள் எல்லாம் சேம் டே வருது. ஒளிஞ்சாலும் நாம வச்சுக்கிறது குழந்தை என்னைக்குமே, அதாவது இவர் கொடுக்குற அட்வைஸ் குழந்தைய ரொம்ப முக்கியங்க, பாத்துங்க. ஆமா, தங்கச்சியில இருக்காங்களா உங்களுக்கு? வாய்ப்பு இல்ல ராஜா. இங்க நிக்கிறதெல்லாம் நம்ம ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற நேபாளத்துக்காரங்க, இந்திக்காரங்க. இவங்களுக்கு வேட்டி சட்டைன்னு என்ன தெரியாது. ஆனா இன்னைக்கு மேரேஜுக்கு வந்திருக்கிறதுனால எல்லாரும் வேட்டி சட்டை எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. எங்க எப்படி வேட்டி சட்டை கட்டினீங்க? கயிறுலையா? இதுக்காக 3 மணி நேரம் செலவு பண்ணிக்கலாமா வேட்டி கட்டுறதுக்கு? பாக்குறதுக்கு நம்ம தமிழர்களோட கல்ச்சரை இவங்களோட பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே நமக்கு தமிழர்களோட கல்ச்சரை பார்க்க முடிய மாட்டேங்குது. பிகாஸ் ஐ எம் ஆல்சோ, ஏன்னா நானும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேண்ட் டிஷர்ட்டோட வந்து நான் அர்ஜென்ட்டாக கிளம்புறதுனால வேட்டி எடுத்து வர மறந்துட்டேன். போய் வாங்குறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்ச வீடியோல எல்லா டைமும் லேட்டாக தான் வரேன். இதுக்கு மேலே வேட்டியெல்லாம் கட்டிட்டு வரணும் இன்னும் லேட் ஆயிரும். ஸோ அதை இவங்ககிட்ட பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ வெரி மச். இந்த கொடுமையை நீங்க பார்த்துதான் ஆகணும். சம்பவம் டான்ஸ் ஆட டேய் பிரிஸ்பேன் தலையா, ஒரு மூமெண்ட்டை போடுறா ஆடி. ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். ப்ரோ எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா? பாயசம் வரலையா?
மட்டன் வந்தா சிக்கன் வந்தா தான் கேட்கணும், பாயசம் வந்தான்னு கேட்கக்கூடாது. சரி, என்ன கறி கடிச்சிங்க? எலும்புல கடிச்சிங்களா இல்லையா? உடைச்சிங்களா இல்லையா? எலும்புல முருங்கைக்காயா? அப்ப எலும்பு என்னாச்சு? வெள்ளாட்டு கறியா சாப்பிடாம என்ன பண்றீங்க? வயசு பிள்ளைய வெள்ளாட்டு கறி வெளிநாட்டுல தான் சாப்பிட முடியும். சாப்பிட்டா நீங்க என்ன கம்பி தான் என்னணும். அதனாலதான் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. நாம நேத்து வெஜ் தான் சாப்பிட்டோம், இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைச்சோம். பட் இன்னைக்கு இங்க வெஜ் தான். நம்ம மதுரை என்ன ரொம்ப சோதிக்குது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்யாண மாப்பிள்ள கல்யாண சோறு சாப்பிட்டு இருக்காரு. நாளைல இருந்து வீட்டுல யார் சமையல்? அவங்க சமையல் தானே. சிஸ்டர் சமையலா? ஏதோ சொன்னா அது கேசரி கேசரி சூப்பரா பண்ணுவாங்க. அந்த ஆப்போசிட்ல எங்க அம்மா இருந்தாங்க. அவங்க தான் என் தங்கச்சி மாப்பிள்ளைக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சமைச்சு கொடுத்து விட்டுருவாங்க. கடைசி வரைக்கும் அம்மா சமையல் நினைச்சீங்களா? ஆமாங்க. சிஸ்டர் என்ன இப்படி குடும்பப்படுத்துறாங்க? கடைசி வரைக்கும் நீங்க சமைக்க அம்மா சமையல்ங்கறாங்க. நல்லதானே. இந்த கோட்டு பார்த்தோன்னு உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருதா? ஆக்சுவலா கல்யாணத்துக்கு என்னன்னா எல்லாரும் கோட்டு வாங்குவாங்க. நாங்களே 2 பேரும் கோட்டு தான் வாங்கணும். பட் என்னன்னா ஒரு நாள் கூட்டுக்கு எதுக்கு கோட்டுன்னு சொல்லி நாங்க 2 பேரும் வாடகை எடுத்துட்டு வந்துட்டோம். நீங்க மறுபடியும் யூஸ் பண்ணுவீங்க அந்த கோட்லாம்? இந்த மாதிரி பிரச்சனை வருண்டு தான் நான் நேரம் போனேன். கோட்லாம் பார்த்தாச்சு. சம்பத்காரன் சொன்னார், என் கல்யாணத்துக்கு நான் வாடகைக்கு தாங்க இருந்தேன், வாடகைக்கு கோட்டு கிடைக்குதா? அப்போ வாடகைக்கே வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு வெறும் 2000 ரூபாயில முடிச்சிட்டோம். 48,000 ரூபாய் வாங்குறது 2000 ரூபாயில முடிஞ்சு. நல்லதான்.